நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 12 ராசிகளில் 4வதாக அமைந்துள்ளது கடகம். பொதுவாக கடகராசியில் பிறந்த அனைவருமே நல்ல குணம், அமைதி, ஒழுக்கம், இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தாயின் அக்கறை, விட்டு கொடுத்தல், தியாகம் ஆகிய குணங்கள் இவர்களிடம் இருக்கும். மற்றவர்களுக்கு ஓடிவந்து முதல் ஆளாக உதவி செய்வதில் இவர்களை மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது. வாழ்க்கையில் தனக்கென ஒரு தனி கொள்கை வகுத்து கொண்டு அதன்படி வாழ்பவர்கள். கடகராசியில் பிறந்த பெண்கள் எப்போதும் தங்களுக்கென்று ஒரு கடமை இருப்பதாக நினைத்து செயல்படக்கூடியவர்கள். உலகத்தில் உள்ள சிறந்த தாய் யார் என தேடி பார்த்தால் அவர்கள் நீங்கள்தான். தங்கள் பிள்ளைகளுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள், மிகவும் மென்மையாகவும் எளிதில் அணுகக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். ஆனால் தங்களுக்கென்று வரும்போது துணிந்து போராடவும் தயங்க மாட்டீர்கள். வலிகளுடன் நீண்ட காலம் வாழக்கூடிய இவர்கள் தங்களுடைய நல்ல குணம் மற்றும் ஒழுக்கத்தால் மற்றவர்களின் மனங்களை வெல்லக்கூடியவர்கள். தன் குடும்பம், தன் ஜாதி, ஜனம், ஊர், உறவு, குலம், கோத்திரம், நாடு, நகரம் என்று இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு போகவோ மற்றவர்களை பார்த்து பேசவோ பழகவோ அஞ்சுவீர்கள். ஒருவரிடம் நம்பி பழகிவிட்டால் தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தர சித்தமாக இருப்பீர்கள். உங்களுக்கு தற்காப்பு, குடும்பத்தின் பாதுகாப்பு என்பதில் கவனம் அதிகம். பெரும்பாலும் கடகராசி பெண்கள் இல்லத்து அரசிகளாகவே இருப்பதை விரும்புவர். தாய்மை உணர்வுடன் கணவனையும் பிள்ளைகளையும் கவனிப்பர். கணவனையும் ஒரு பிள்ளையைப் போலவே நடத்துவார். பிள்ளைகள் திருமணமாகி போனாலும் தன் அருகில் இருக்க வேண்டும் என விரும்புவார். பழமையில் ஊறிப்போன இவர்கள் மாமியார், நாத்தனார், கொழுந்தன் என்ற பெரிய குடும்பங்களை விரும்புவர். அனைவரது வீட்டு விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள். உறவினர் வேண்டும் என்ற எண்ணத்துடன் உரிமையாக உறுத்தாக பழகுவீர்கள். இவர் மட்டும் வீட்டில் இருக்க மற்ற பெண்கள் வெளிவேலைக்கு போனாலும் இவர் அவர்களை சந்தோஷமாக அனுப்பிவிட்டு வீட்டில் இருந்து தனது வேலைகளை மகிழ்ச்சியுடன் பார்ப்பார். இவரிடம் போட்டி பொறாமை இருக்காது. தாய்மை பண்புக்கு தீய எண்ணம் கிடையாது அல்லவா? இவர் குடும்பத்தின் குத்துவிளக்கு, சிறந்த ஆலோசகர், வழிகாட்டி, பெண்களின் முன்மாதிரி, மற்றவர்களின் துன்பங்களை துடைப்பவர். வீடுதான் இவருக்கு சொர்க்கம், பாதுகாப்பு கோட்டை. அதில் இவர் ஒரு முடிசூடா மகாராணி. கடகராசி பெண்கள் நிறைய வீட்டு வேலைகள், வீடு அல்லது குடும்பம் சார்ந்த வேறு பல வேலைகளை பிரியத்துடன் செய்வார். அதே சமயம் வாயு வேகம், மனோ வேகத்தில் இவர்கள் கற்பனை செய்வர். அழகழகாக கோலம் போடுவார். தோட்டத்தை அழகாக பராமரிப்பார். அனைத்து விழாக்களையும், விரதங்களையும், பூஜைகளையும் கர்ம சிரத்தையாக செய்து முடிப்பார். பெரியவர்களை மதிக்கும் இவர்கள் மூத்தோர் சொன்ன சாஸ்திர சாங்கியங்களை சரியாக செய்வார். சாமி பாட்டு, ஸ்லோகம் போன்றவற்றை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே வேலைகளை செய்வார். இவர் வீட்டு வேலை, தையல் வேலை, தோட்ட வேலை என்று எதை செய்து கொண்டிருந்தாலும் மனதுக்குள் ஏதேனும் சிந்தனை அல்லது கற்பனை ஓடிக்கொண்டே இருக்கும். கவலைகளை பிறரிடம் சொல்லாமல் தனக்குள்ளே புதைத்து கொள்வார். யாராவது இவருக்கு நல்ல பேச்சு துணை கிடைத்தால் அவர்தான் இவரது ஆப்த நண்பர். பொதுவாக கடகராசி பெண்ணுக்கு துரோகம், பொய், பித்தலாட்டம், களவு வராது. இவர் தெளிந்த நீரோடை. எனவே எல்லோரிடமும் நேர்மையாக பழகுவார். தனக்கு தெரிந்தவர்களிடமும் அதே நேர்மையை எதிர்பார்ப்பார். யாராவது இவருக்கு தெரியும்படி தவறு செய்தால் உடனே பெற்றோரிடமோ கணவரிடமோ சொல்லிக் கொடுத்து விடுவார். அடுத்தவர் தவறு செய்வதை பார்க்க இவருக்கு சகிக்காது. உடனே அவரை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பாரை தவிர அவரது குற்றத்தை பறைசாற்ற மாட்டார், தூற்ற மாட்டார், புறம் பேச மாட்டார். 100% நேர்மையை, ஒழுக்கத்தை இவர் தன் கணவரிடமும் மற்றவர்களிடமும் எதிர்பார்ப்பார். தன்னிடம் எதையாவது மறைத்தால் கடலை போல் பொங்கி எழுவார். சாக துணிவார். உலகமே இருண்டு விட்டதைப் போல கலங்கி அழுவார். கடகராசி பெண் சமையலில் கெட்டிக்காரர். எத்தனை பேர் வீட்டுக்கு விருந்தினர் வந்தாலும் நன்கு சுவையாக சமைத்து அழகாக பரிமாறி விடுவார். பசி என்ற குரல் கேட்டால் கலங்கிவிடும் தாயுள்ளம் படைத்தவர். சாப்பாடு போட்டு எல்லோரிடமும் நீங்க நல்லா இருக்கணும் தாயி, உங்க பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் என்ற வாழ்த்தை பெற்று விடுவார். விதவிதமான ஊறுகாய், விதவிதமான பொடிகள், விதவிதமான வற்றல், வடகம் என்று வீட்டில் பல வகை உணவுகளை தயார் நிலையில் வைத்திருப்பார். புது புது உணவுகளை சமைத்து பார்ப்பதில் ஆர்வம் உள்ளவர். கடகராசி பெண் இரவில் பார்க்க மிகுந்த அழகுடன் கலையாக தோன்றுவார்.
பௌர்ணமி நாட்களில் படு உற்சாகமாக இருப்பார். அமாவாசை தினம் வரும்போது மனச்சோர்வுடன் இருப்பார். இரவில் இவருக்கு தூக்கம் வராது. ஏதாவது கற்பனை செய்து கொண்டே படுத்திருப்பார். இரவில் படம் வரைவது, பாட்டு கேட்பது, எழுதுவது, படிப்பது என்றால் இவருக்கு மிகவும் பிடிக்கும். பெரிய பெரிய புத்தகங்களை வாசித்து கொண்டே இருப்பார் அல்லது விடிய விடிய பழைய படங்களை பார்ப்பார். கடகராசி பெண்ணுக்கு காமத்தில் அதிகம் ஈடுபாடு கிடையாது. அவர் அதிலும் பழைய பஞ்சாங்கமாகவே இருப்பார். ஆனால் காதல் ராணி, காதலிப்பதையும் காதலிக்கப்படுவதையும் மிகவும் விரும்புவார். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதில் தீவிர நம்பிக்கை கொண்டவர். பெரும்பாலும் கடகராசி பெண்கள் பெற்றோர் பார்க்கும் கணவரையே திருமணம் செய்வர் அல்லது தங்கள் குடும்பத்துக்குள் அத்தை மகன், மாமன் மகனையே காதலிப்பர். ஜாதி மதம் பார்க்காமல் காதலிப்பவர்கள் இவர்கள் இல்லை. ஜாதகத்தில் சனி, ராகு, கேது சேர்க்கை, சந்திரன் அல்லது லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் இருந்தால் கலப்பு திருமணம் நடக்கும். அதற்கு பிறகு ஏதேனும் ஒரு மதம் அல்லது ஜாதிக்குள் நிற்பார். கடகராசி பெண்கள் பெரும்பாலும் சம்பளத்துக்கு வேலைக்கு போக மாட்டார். அவர் வேலைக்கு போனாலும் அது அவரது மனதுக்கு திருப்தியாக அமைய வேண்டும். பணியிடமும் அவருக்கு ஒரு வீடு போலதான். அங்கும் உயிரை கொடுத்து வேலை செய்வார். சம்பளம் இவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. அலுவலகம் அல்லது பணியிடம் இவருக்கு முக்கியம். இவர் கற்பனைத்திறம் உள்ளவர் என்பதால் கதை, கவிதை எழுதி சிறப்படையலாம். தோட்டம் அமைத்தல், செடி வளர்த்தல், கனி மரம் வளர்த்தல் போன்ற துறைகளில் ஈடுபடலாம். அழகு சார்ந்த தொழில்களை செய்யலாம். வெளியே அலுவலகத்துக்கு போகாமல் ஆன்லைனில் செய்யக்கூடிய தொழில்கள் எதையும் செய்யலாம். அதுவும் அவர் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு ஓய்வாக இருக்கும் நேரம் மட்டும்தான் செய்வார். மக்களுக்கு நன்மை செய்ய நினைக்கும் அரசியல்வாதி கூட ஆகலாம். கடகராசி பெண்ணுக்கு சிக்கனமும் சேமிப்பும் 2 கண்கள் ஆகும். வீட்டில் சிறுவாடு சேர்த்தல் என்பது இப்பெண்களின் பிறவி பழக்கம் ஆகும். ஒரு பைசா கூட வீணாக்காமல், கடையில் தேவையில்லாமல் எந்த பொருளையும் வாங்காமல் சிக்கனமாக இருப்பார். பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வீட்டில் பண்டங்களை செய்து கொடுப்பார். அனாவசியமாக செலவு செய்ய மாட்டார். கோயில்களுக்கு குடும்பத்துடன் அதிகம் போக விரும்புவார். ஆடம்பர செலவை அறவே வெறுப்பார். திடீரென ஏதேனும் மருத்துவ செலவு வந்துவிட்டால் என்ன செய்வது என்று அஞ்சுவார். கையில், பையில், பெட்டியில், வங்கியில் என்று பல இடங்களில் பணத்தை சேமித்து வைப்பார். ஒன்று கிடைக்கவிட்டாலும் இன்னொன்று அவசரத்திற்கு கிடைக்கும் அல்லவா என கருதுவார். அவசர தேவைக்கு இவரது உறவினர்களோ நண்பர்களோ கேட்டால் கொடுத்து உதவுவார்கள். மொத்தத்தில் இவர் ஒரு சிக்கன திலகம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.